சமீப காலமாவே பாத்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களும் யூடியூப் சேனலும் இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி பல்வேறு தலைப்புகள்ல விவாத நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வராங்க. அதுல நாம் தமிழர் கட்சியினர் கலந்துக்கிறதுனாலே மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்ச வெற்றி. எப்ப தேர்தல் காலம் வந்து 4 முனை போட்டியின் உறுதியாச்சோ அதன் பிறகு 4 கட்சி சார்பாகவும் பிரதிநிதிகளை வர வச்சு விவாத நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வராங்க. இதுல நாம் தமிழர் கட்சி சார்பா பேசக்கூடியவர்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறாங்க. ஆளுகின்ற கட்சிகள் செய்த தவறுகளை வாதமா எடுத்து வைக்கிறதுனால அந்த விவாத மேடையிலேயே எதிர்கட்சியால பதில் சொல்ல முடியாம வாயடிச்சு போறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டு ஒரு பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்குங்க. நாம் தமிழர் கட்சி இல்லாத ஒரு விவாதம் மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாவே இல்ல. அவங்க இருந்தாதான் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. ஒரு டிபேட்டே நாம் தமிழர் கட்சி தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு இப்போ தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்களுடைய 15 வருஷம் உழைப்புங்க. அண்ணன் விதைச்ச விதையெல்லாம் இப்ப முளைச்சு விவாத மேடையில தர்க்கம் பண்றாங்க. அவங்க தர்க்கத்துக்கு எதிர் தர்க்கமே இல்லாம போயிடுச்சு.